Hello guys, so guys இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃபா காட்டுறேன். என்ன லைவ் ப்ரூஃபா காட்டுறேன் அது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க. நான் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன் UV டெம்பர் கிளாஸ் போடக்கூடாது. UV டெம்பர் கிளாஸ் போட்டால் ஃபோனில் பிரச்சனை வருது, ஃபோனில் ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகுது, ஃபோனோட டிஸ்பிளே போகுது, ஃபோனோட பட்டன் ப்ராப்ளம் வருது, எதனா ஒன்று ப்ராப்ளம் வருது சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். சில பேர் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் இன்றைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். லைவ் ப்ரூஃபாக நான் உங்களுக்கு காட்டுவேன். என்ன காட்டுவேன்னா, இன்றைக்கி நம்ம கடையில் வந்து ஒரு ஃபோன் வந்தது, Vivo V27. ஸோ அந்த ஃபோனில் வந்து அந்த கஸ்டமர் வந்து 3 monthsக்கு முன்னாடி வந்து UV டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த UV டெம்பர் கிளாஸ் போட்டதுக்கப்புறமா அந்த ஃபோனில் என்ன பிரச்சனை வந்துட்டு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ நான் லைவ் ப்ரூஃபாக காட்டுறேன். நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன், அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிடுறேன். ஸோ இது வந்து Vivo V27. இது வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் மதர் போர்டு இதுலேருந்து எடுத்துருக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ மதர் போர்டு எடுத்துகிட்டு இந்த ஃபோனில் வந்து பட்டன் பிரச்சனை வந்துருக்கு கைஸ். இப்போ நான் கையில் வந்து ஒரு பட்டன் ஆன் பட்டன் வால்யூம் பட்டன் இருக்குது, அந்த ஆன் பட்டன் வால்யூம் பட்டன் கையில் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பட்டனில் தான் பிரச்சனை வந்திருக்கு. அந்த பட்டன் எப்படி பிரச்சனை வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த UV டெம்பர் அவங்க ஒட்டும் போது அந்த பட்டன் மூலியமாக வந்து இன்சைடு போயிருக்கு. இன்சைடு போனதுக்கப்புறமா அந்த இன்சைடு போகிறதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனையே அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஒட்டி உடனே பிரச்சனை வராது கைஸ். உங்களுக்கு 3 months 4 monthsக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனை. இந்த பட்டன் இருக்குது பாருங்க, அந்த பட்டனில் தான் பிரச்சனையே வந்திருக்கு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி UV டெம்பர் போடாதீங்க சொல்லி. ஸோ யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபோனில் வந்து உள்ள பட்டன் மூலியமாக வந்து உள்ளே ஆயில் போய்ட்டு அந்த UV லிக்விட் இருக்குது பாருங்கள், அந்த லிக்விட் உள்ளே போயிட்டு உள்ளே ஃபுல்லாக துரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபோனோட பட்டன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அந்த கஸ்டமரோட இன்னும் 1 year வாரண்ட்டி கூட முடியல. இப்போ இந்த கண்டிஷனில் கஸ்டமர் வந்து கம்பெனிக்கு போயிருக்காங்க. கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் UV டெம்பர் ஒட்டியிருக்கீங்க, இதுக்கப்புறமா நம்ம வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், நம்ம வியூவர்ஸுக்கு காட்டு தான் ஆகணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முக்கியமாக எடுத்ததுக்கு. இப்போ இந்த வீடியோ வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, UV டெம்பர் நீங்கள் போடாதீங்க. கர்வ் டிஸ்பிளேக்கு வந்து நிறைய பேர் UV டெம்பர் தான் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு எடுத்து காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்துக்கோங்க, Vivo V27 இந்த பட்டன் மூலியமாக தான் உள்ளே போயிருக்கு அந்த லிக்விடு. ஒன்று ஸ்பீக்கர் மூலியமாக உள்ளே போகும், இல்லைனா பட்டன் மூலியமாக போகும், இல்லைனா சார்ஜிங் போட்டிருக்கோம் அது மூலியமாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒயிட் கலராக தெரியுதாக, அந்த ஒயிட் கலர் தான் அந்த UV லிக்விடு உள்ளே போயிட்டு நல்லா காஞ்சிட்டு துரு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலராக மாறியிருக்கு. ஸோ இந்த வீடியோ காமிச்சிட்டு உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காட்டுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்தது. ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க, நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவிலே எந்த கடைக்கு போனாலும் உங்களுக்கு வந்து UV டெம்பர் தான் ஒட்டுறாங்க, UV டெம்பர் தான் நல்லாயிருக்கும் சொல்லி நிறைய கடையில் சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல நான். அவங்கக்கிட்ட இல்லைன்ட்டு தான் அவங்க வந்து UV டெம்பர்ஸ் தான் ஒட்ட முடியும், UV டெம்பர்ஸ் தான் பெட்டராக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் நம்பாதீங்க. அந்த டெம்பரோட தயவு செஞ்சு நீங்கள் போடாதீங்க. உங்களுக்கு இப்போ போட்டு பிரச்சனை வரலன்னா கூட இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் வருது சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஷோரூம் போவீங்க. ஷோரூம் போனதுக்கப்புறமா இந்த டெம்பர்ஸ் நீங்கள் ஒட்டிருக்கீங்கன்னு சொல்லி தான் அவங்க வந்து கம்பெனிக்காரங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே உங்கள் சைடு தான் இருக்கும், கம்பெனிக்காரன் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து UV டெம்பர்ஸ் நீங்கள் போடாதீங்க. நீங்கள் ஃபோனில் வந்து UV டெம்பர்ஸ் ஒட்டிருக்கீங்கனாக்கா உடனே எடுத்துடுங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். UVனால உங்களுக்கு மதர் போர்டில் பிரச்சனை வரலன்னா கூட நீங்கள் கழட்டும் போது உங்கள் டெம்பர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பழசாயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கழட்டும் போது கூட பிரச்சனை வர்றது சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த UV இல்லாமல் என்ன டெம்பர் கிளாஸ் பண்ண சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியலனாக்கா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ சொல்லி ஒரு டெம்பர் கிளாஸ் வரும் கைஸ். ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் நான் பக்கத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோனாக்கா UV இல்லாமல் நான் UVயாக ஒரு டெம்பர் வரும். நான் UV டெம்பர் நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனுக்கு ஒட்டலாம். எந்த ஒரு பபுள்ஸ் வராது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. கம்பெனிக்காரங்க கூட உங்களுக்கு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. UV இல்லாமல் நம்ம நார்மல் ஃபோனுக்கு எப்படி விட்டுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் பக்கத்தில் ஃபோட்டோஸ் காட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் ரேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 600 rupees வரும் உங்களுக்கு. 3 லேயர் ஸ்காட்ச் கார்டு ஒன்று வரும். 3 லேயர்னாக்கா அன்பிரேக்கபிள் மெம்பரேன் ஸ்காட்ச் கார்டு, அது 3 லேயர். இது வந்து வெறும் ஸ்காட்ச் கார்டு மட்டும் தான், உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் கிடையாது. டெம்பர் வேணும்னாக்கா ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக
ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு எதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 50% தான் உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் கீழே போடாமல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோன் அடிக்கடி கீழே போடுவீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பலர்ஸ் போட்டு தான் பெட்டர் கைஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அவங்க சொல்ல வந்து இந்த ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பலர்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அமேசானில் எங்கேயுமே கிடைக்காது. இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக வரும் போல், ஆனால் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு வேணும்னாக்கா நான் ஸ்க்ரீனில் என் ஃபோன் நம்பர் தரேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. உங்களுக்கு வேணும்னாக்கா உங்கள் ஃபோனோட மாடல் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஃபோனோட என்ன மாடலோ அந்த மாடல் நீங்கள் கமெண்ட் மெசேஜ் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, நீங்கள் இந்தியாவில் எந்த ஏரியாவில் இருந்தவங்களும் சரி கைஸ், நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ், ஃபோனோட மாடல் கரெக்டாக அனுப்பிச்சுட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ்க்கு நான் 2 daysல வந்து டெலிவரி பண்ணுவேன். இன்னொரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 600 rupees வரும். ப்ரீபெய்டாக இருக்கும். நீங்கள் 600 rupees பேமெண்ட் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நான் வந்து அந்த உங்கள் அட்ரஸ்க்கு 2 daysல நான் சென்ட் பண்ணேன். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பர்சனலாகவே வாங்கி பர்சனலாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதனால ப்ரீபெய்ட் தான் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரீபெய்ட் சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீபெய்ட் சொன்னோடனே பயந்துறாங்க. நீங்கள் ஆன்லைனில் இப்போ சொல்கிறீங்க, ஆனால் வந்து எப்படி நம்ம நம்புறோம் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்கு ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ நான் அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த சேனலை வச்சுட்டு நான் வந்து யாருக்கும் ஏமாற்ற முடியாது. இந்த சேனல் நேமோ எனக்கு வந்து இந்த சேனல் தான் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ இந்த சேனல் வச்சு நான் உங்களுக்கு ஏமாற்றவே முடியாது. 600க்காக நான் யாருக்கும் ஏமாற்ற முடியாது. நான் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறேன். நான் சென்னையில் ஷோலிங்நல்லூரில் ஒரு நம்ம கடை இருக்குது. ஐஃபோன் டாக்டர்ன்றது பேரில் வந்து ஒரு கடை இருக்குது. அது வேணால் நீங்கள் நெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்லேயும் போட்டு பாருங்கள். இன்டர்நெட் கூகுள் க்ரோம்லேயும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஐஃபோன் டாக்டர் ஷோலிங்நல்லூர் போட்டாலே நம்ம வந்து பிளாக் கலர் போர்டில் ஒயிட் கலர் எழுத்தில் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம கடை. நீங்கள் சென்னைக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ண நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கடை அட்ரஸ் தரேன், லொக்கேஷன் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அவுட் சைடில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்கள் அட்ரஸ்க்கு 2 daysல அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.